இந்த கோவை மாநகர மக்களை புறக்கின்ற வகையில், வஞ்சிக்கின்ற வகையில் இந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவையின் மெட்ரோ ரயில் திட்டம். இந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2020இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மாண்புமிகு அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களின் பரிந்துரைப்படி அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஜப்பான் நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த முதல் கட்டத்தை 3 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை கோவை மாநகருக்கு வர்த்தக ரீதியாக பல வளங்கள் வர வேண்டும் என்பதற்காக திட்டத்தை செயல்படுத்த பொறுப்பட்டனர். அந்த காலகட்ட சூழ்நிலையில் தேர்தல் வந்து விட்டதால் இந்த திட்டம் அப்படியே இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் கிடப்பில் போடப்பட்டது கோவை மெட்ரோ ரயில் திட்டம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கோவை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை இருக்கிறங்காட்டி இந்த கடந்த 4.5 ஆண்டு காலமாக எந்தவித நலத்திட்டமும் இந்த திமுக அரசு பண்ணல. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மெட்ரோ திட்டம் 2020 அது பணி தொடக்கப்பட்டது. ஆனால் சர்வே எடுக்கக்கூட எலெக்ஷன் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அப்போ எலெக்ஷன் வந்து 4 வருஷம் கிடப்பில் போட்டு 2024 தான் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ரயில்வே துறைக்கு இதே திட்டத்தை மெட்ரோ ரயில் திட்டத்தை சமர்ப்பிக்கிறாங்க. 2024 டிசம்பரில் தான் இவங்க கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 3 வருஷம் கழித்து இந்த திட்டத்தை மத்திய அரசுக்கு திட்ட டிபிஆரை சமர்ப்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு திட்டம் வர மாதிரி போக்கு காட்டு, ஆனால் வரக்கூடாது. அப்படி அந்த மாதிரி எப்படியெல்லாம் திட்டத்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிபிஆர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, 2017லேயே மத்திய அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தனி ஒரு அது தீர்மானம் போட்டு அது ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. 2011 படி இல்லாமல் 2017 போடுறாங்க. இவங்க திட்டத்தை 2024 டிசம்பரில் தான் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு டிபிஆரை தயாரிக்கும் போது அதில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கூட தெரியாமல் ஒரு திறனற்ற திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் பார்த்தா ஒரு தப்பான 2011 கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தொகையை வச்சு அடிப்படையில் வச்சு திட்டத்தை தயார் பண்ணி டிபிஆரை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க இங்கே இருக்கிற 2 ஆணையாளர், மாவட்ட ஆட்சியர், அந்த திமுகவுடைய மேயர்லாம் சேர்ந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கணபதி பஸ் ஸ்டாண்டு டெக்ஸ்டைல் பார்த்துக்கிட்டு நின்று இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரப்போன்னு சொல்லி எல்லா பெஸ்ட் காலில் போட்டு எனக்கு சீக்கிரம் விரைவில் பணி ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. இந்த கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ போன மாதம் மத்திய அரசுலேருந்து ஒரு கொறி போட்டு வந்திருக்கு. அதாவது இந்த தகவலெல்லாம் நீ கொடுத்த தகவல் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கேட்டு கொறி போட வந்ததுக்கு அரசியல் செய்கிறக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, இவங்க மத்திய அரசு வேண்டிய திட்டத்தை நிறுத்திட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்டது கொறி. அதாவது என்னென்ன காரணம் இதெல்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திட்டமே பார்த்தீங்க எப்படின்னா, உக்கடம் ரயில்வே ஸ்டேஷனு, ராம்நகர், காந்திபுரம், அப்புறம் சத்தியலோடு அப்படி சரமட்டி வரைக்கும் வெளியம்பாளையம் வரைக்கும் வருதுங்க. இப்போது டவுனால் இங்கெல்லாம் இருக்க ஒரு மெட்ரோ ரயிலுக்கோசரம் கோவையை அழிச்சிட்டு மெட்ரோ ரயில் கட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி டவுனால் உக்கடம் பகுதிக்கு அத்தனை வீடு எடுத்துகிட்டு மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி கொண்டு வருவோம் அதெல்லாம் தான் ஒரு கொறி போட்டிருக்காங்க. இருக்கிற மக்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்கிற பில்டிங்கெல்லாம் இடிச்சு போட்டு மெட்ரோ ரயில் திட்டம் வரணுமான்னு மத்திய அரசு ஒரு கொறி கேட்டிருக்கு. இந்த மாதிரி கொறியெல்லாம் மறைச்சிட்டு இவங்க வேணும்னே மத்திய அரசு திட்டத்தை கேன்சல் பண்ணி பொய்யான தகவல் மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இவங்க அரசியல் லாபத்தை தேடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதாவது ஒரு திட்டம் கோவை வாழ் மக்களை புறக்கணிக்கிறதுக்கு, அதாவது சென்னைன்னா இந்த முதலமைச்சர் விட்டுருவாரா? நாங்கள் முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். சென்னைக்கு மட்டும் இங்கே பார்த்து பண்ணுற நீங்கள் கோவையை எப்படி புறக்கணிக்கிறீங்க? ஏங்க எல்லாம் எடுங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஏன் அவங்கள வரி கட்டுறது இல்லையா?